காட்டு பெருகளா என்ன வேட்டைக்கு போற சனங்களா வேலி பிடிச்சிட்டு வரவன் சொல்றத கேட்காம பாரு யாரா சட்டி பிடிச்சி வரைக்கும் வர வேண்டாம் சாமி ஐயாதீங்க சாமி ஐயாதீங்க பாறைப்பட்டிக்கு வழி தெரியலங்க அரைப்பிடித்தாம்புல இருந்து பஞ்சமலைக்கு வந்தோம்ங்க பஞ்சமலைக்கு வந்தியா ஏன் பஞ்ச அவுத்து போட்டுக்கிட்டு அம்மனத்தோட ஆடுது நீ அரக்கோமனை கேட்க வந்துட்ட பாரு பேரு தாங்க அரைப்பிடித்தாம்பட்டி ஆனாக்கு சோளத்துக்கு வழி இல்ல ஏதோ வம்சநதி பாயிர பூமி வளமா இருக்கும் நினைச்சு வந்து விட்டோமுங்க இது யாரு உங்களோட உனக்கு என் பேர் ஒண்ணு உலக்கு இல்ல எங்க அப்பா தான் பேர் வச்சிருக்காங்க நல்லா படைச்ச காலத்திலேயே பேராவூரணி கோயில்ல 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்தி பேர் வச்சாங்க என் பேரு குயில் நல்லாதான் பேசுறேன் எனக்கு என்னவோ உனக்குங்கிற பேர் தான் உனக்கு சரியா இருக்கு எனக்கு கூட உங்களை பார்த்தா பறக்கப்படி மாதிரி தான் தெரியுது அது ஒரு வினயமில்லாத கழுதிங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கல சரடும் கோழி ஊசி வாங்கி கொடுக்கற அவன் வாயை தச்சு வை இது ஒரு ஆக்கம் கட்ட கூவங்க இதுதான் சரியான பேர் அவளுக்கு மானம் பார்த்த பூமியில இருந்து மனசு உடைஞ்சு வந்திருக்கோம் அள்ளுக்கு நிக்கிறீங்களே பார்த்தா ஊருக்கு தலைக்கட்ட மாதிரி தெரியுது கட்டுமானம் இல்லாம பேசுறீங்களே அடியாத்தி கொஞ்சம் விட்டா வேட்டு வச்சு பாறைபட்டியே தவுத்து விடுவா போல இருக்கு தட்டுமுட்டு சாமானோட வந்திருக்கீங்க தடம் பார்த்து போங்க தைக்கிறதுக்கு ஊசியோட பொழுதுக்கு வரேன் மனசுல ஒண்ணு வச்சுக்கிறாதீங்க பாறைப்பட்டிக்கு வழி எந்த பக்கம் போறதுங்க 4 விதப்பு காட்ட பீச்சுக்கிட்ட அந்த வேலையை பிச்சுக்கிட்டு போ பக்கத்துல 6 வரும் தான் பேசுறீங்க நீ ஏன்டா நிக்கிறவன் அவளை விட நல்லா தான் பேசுறப்போ பெருசு ஆமா நீ எங்க வந்தவன் என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க இது யாரு அப்ப விட்டு இடம் நினைச்சு குடிசை போட்டுக்கிட்டு இருக்கவன் அவன் என்ன பூமி அதிர்படியா லங்கு லங்குன்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுங்க ஐயா ஊருக்குள்ளேயே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க வயக்காட்டிலும் ஆள் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க 10 காசு சம்பாரிச்சா தானுங்க பசியார முடியும் பொண்ணு பொருசு ஆத்த கிடக்கிறதுக்கு பரிசல் போட்டோம்னா தினம் 1-2 கிடைக்கும்னு பொண்ணு சொல்லுச்சு பெரியவங்க நீங்க மனசு வச்சீங்கன்னா ஒரு ஓரமா குடியிருந்துக்கிறோம் சரி சரி பஞ்சம் பிழைக்க வந்தவங்க இப்ப சரி இனிமே ஏதாவது செய்யறதா இருந்தா ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செய்யணும் சரிங்க தையா தக்காடு நல்லா பித்தி பல்லுவா இருக்கட்டும் வைக்கிற செவுரு யாரியவா என் பாட்டு கசப்பாட்டு பாடுறவ என்னாடி சத்தத்தை சிலுக்குவார் பட்டி பிள்ளை நீ தான் பாட்டு கசப்பாட்டு பாடினவளா ஏன் மாமு வம்பு பண்றீங்க நானா பாட்டு பண்ண காலையில உங்களுக்கு வேலையே இல்லையா ஏய் பொட்டைய பாட்டி நீயா பாடினவ சபைக்கு குத்த வச்சு எந்திரிக்க முடியாத கிளவி நான் பாடுறேன் கூத்துக்கார ஆளியா நீ வேற யாரு பாடினவ குருவி குருவி சிட்டு குருவி 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 சிட்டு குருவி அப்பச்சி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான் ஆடி காத்துல ஆட்டம் போட்டுச்சா நாணக்குச்சி மவராசன் கச்சேரியில வைகுண்டம் தெரியுதுன்னு பாட்டு பாண்டானா ஏலே ஈரோ காடு வந்தவனே எங்கடா வந்த கூத்து ஆரம்பமாச்சு ஏ குருவி நீ போ குருவி ஏலே ஐயோ தள்ளி போடுற பாட்டு அடியே யாரையவா சந்துக்குள்ள நின்னுகிட்டு அங்க என்னடி பண்றவா ஏலே அங்க என்னன்னு போய் பாருடா அத்தை இந்த அசிங்கத்தை நான் சொல்ல மாட்டேன் நீயே வந்து பாரு அப்படி என்னடா பண்ணிட்டு போயிட்டா யாரடி அந்த சிரிக்கி ஏன் வீட்டு சவத்துல மழை பெஞ்ச மாதிரி இந்த நீட்டத்துக்கு பெஞ்சிட்டு போனவா பொண்ணாத்தா சங்குத ஆரம்பிச்சுட்டா இப்படிதான் உரசிக்கிறதுக்கு பொண்ணாத்தா வீட்டு செவர்தான் வசதியா இருக்குன்னா வாங்கடி வாங்க அதையும் பார்த்து போடுறேன் பட்ட பகல்ல வெறி கண்டு திரியிறவளுங்க என்னத்தா என்ன நடந்தது என் வீட்டு செவத்துல எந்த சிரிக்கா ஈரம் பண்ணிட்டு போயிட்டா அட விடு பண்ணாத்தா ஏதோ தெரியாத சிரிக்கி பெஞ்சு போட்டு போயிட்டா நீ வேற சீந்திக்கிட்டு ஆமாண்டி
போயிட்டா அத உச்சி கொட்டிக்கிட்டு நானும் பேசாம நிக்கணுமா? அத்தை மாமா உள்ள இருக்காரு, சகட்டு மேனிக்கு நீ பேசிட்டு இருக்காத. அடி செருப்பால நாயை பொத்திக்கிட்டு போடா. அட விடு பொண்ணாத்தா, நாயகி மண்டு போட்டு போயிருக்கோம். அதான் எந்த நாயின்னு நானும் பார்க்கணும். 2 கால் நாயா 4 கால் நாயாரு? ஏன் வீட்டு சவத்து மேல உப்பரிச்சு கிடக்கேன் நானும் 2 மாசமா இந்த லவுக்கு இல்லாதவதான். எங்கடி ஓடுற? அடியே நில்றி, வந்தன பிச்சு விட்டேன். நில்றி, எங்கடி ஓடுற? அரிசி குத்தும் அக்கா மகளே. யார் இவ? அந்த மீன் காட்சி மட்டும் என் கையில கிடைச்சா அவ தொடைய கிழிச்சு துவையில அரைச்சுடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்காளுங்க இவளுக்கு மனசுல? நாட்டாம வீட்டுக்கார சந்தையிலே நாயின ஊதிட்டு போயிருக்கா ஒருத்தி. அவளை நாளை இளந்தாரிக போய் இழுத்துட்டு வர வேணா? அத்தோ அப்பனே பஞ்சாயத்து அனுப்புங்க, ஊர் ஜனம்லாம் கூட்டிட்டாங்க. முண்டாசு கட்டி மீச முறுக்கி நியாயம் சொல்றதுக்கு நானா பெரிய விட்டாம்பல? கூப்பிட இடத்துல கூப்பிடப்பா. இனிமே அந்த மனசு கூட வாழ மாட்டேங்க. அந்த மனுஷனுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆவுன்னா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பச்சை புள்ளக்காரி புள்ளைய பெத்து 1 மாசம் கூட ஆகலைங்க. எப்படிங்க இந்த உடம்பு தாங்கும்? நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாயத்தை சொல்லி கொடுங்க. ஐயா, நல்ல பொண்டாட்டி உள்ளவங்களே கொஞ்சம் கால காட்டுங்கள ஐயா, விழுந்து. ஏண்டா, கல்யாணம் பண்ண 2ஆம் நாள வஸ்திரம் பத்திரன்னு உன் பொண்டாட்டி ஓடிச்சால? நீ பேசுற? இதுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? பேசாம உட்காரப்பா. ஐயா, உங்க கால்ல விழறையா, நம்ம 2 பேருக்குமே பொண்டாட்டி இருக்கு. இல்ல இல்ல, உங்களுக்கு ஒரு தனி பொண்டாட்டி, எனக்கு ஒரு தனி பொண்டாட்டி. போய் சின்ன சார் அவசரம் சொல்லி அனுப்பினாங்க. எல்லா ஜனங்களும் கூடி இருக்கா? போய் நீங்க விவசாயம் விட்டு வருவீங்களா? ஏன்டா கத்துறவன்? வரேன் போ. ஊர்சன அவசரமா கூடிருச்சுன்னு 9 தடவை தாக்கல் வந்துருச்சு. போக வேண்டியதானே? அதுல என்ன 8 யோசனை ஒரு ஆம்பளைக்கு? பொம்பளையா போய் பைசல் பண்ண முடியும்? கஞ்சி பொழுதுக்கு தான் தெரியும் பொன்னாத்தா வீட்டுல கோழி குழம்பா இல்ல கவுத்து போட்டுருக்கிற குமரி குழம்பான்னு ஆப்பிட்டுக்கிட்ட அம்பிடுதேன் அறுத்து விடுவா அறுத்து. ஐயம்பேட்ட பேத்தியாத்தா தான் காப்பாத்துட்டு போ. இந்த பேருக்கானே விவகாரம்னு ஆரம்பிச்சான்னா ஊரே போட்டு குழப்பி விடுவேன். வந்தது வந்துட்ட கேட்டு வைப்போம். எப்பா சொல்லு. ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வரங்க. நானும் கருப்பு, என் பொண்டாட்டியும் கருப்பு. புள்ள மாத்திரம் எப்படிங்க சவப்பா பிறந்துச்சு? இதுல ஏதோ உள்வேற இருக்குங்க. சிக்கலான விஷயம் தாப்பா. புள்ள விஷயமெல்லாம் சாமி பார்த்து குடுக்கறது. தப்பா நினைக்காதப்பா. சாமியை நான் கும்பிடுறதே இல்லைங்க. அதுலதாங்க எனக்கு சந்தேகம். இவ பொம்பளை கிட்ட பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. எங்க பார்த்தாலும் சண்டை. பாருங்க, போன மாசம் என் ஆத்தா ஊர்ல இருந்து வேண்டுதலுக்காக மொட்டை போட்டுக்கிட்டு வந்தா, பார்க்க பயமா இருக்குன்னு அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. தாகத்துக்குன்னு தண்ணி கேட்டு ஒரு சின்ன பையன் ஆம்புலன்னு எவன் வந்தாலும் தயிரா குடுக்கறாங்க. அதுவும் என்னையே கடைய சொல்றாங்க. டேய், இருட்டுல கவுத்த பார்த்துட்டு பாம்புன்னு கத்துன மாதிரி நல்லா கற்பனை பண்றப்பா. பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுங்கிற மாதிரி இதெல்லாம் குடும்ப விவகாரம். இத மூடி மறைக்கணும். பஞ்சாரம் போட்டு மூடுனது நல்லதா தான் போச்சு. என்ன பெருசு பஞ்சாரம் கிஞ்சாரன் ஏதோ? குத்துடி. ஏன் அத்தா, அப்பந்தலையில ஈரும் பேரும் இப்படித்தான் இருக்குமா? அந்த மனுஷன் உடம்புல ஈர் எங்க இருக்கு எறும்பு எங்க இருக்குன்னு எனக்கு என்னடி தெரியும்? இருந்தா தலையில பெருச்சாலி தான் இருக்கும். அப்பா வந்துருச்சு. பஞ்சாயத்துக்குன்னு போன இடத்துல 10 பேர் முன்னாடி பஞ்சாரம் கிஞ்சாரம் பேசிட்டு வர பெரிய மனுஷனை பார்த்திருக்கமா? ஊர் சனம் சிரிக்குதுன்னா ஏன் சிரிக்காது? வாசல் பக்கமா ஓடிடு. அடியாத்தி, இந்த மனுஷனுக்கு எனக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? பராந்துக்கு பயந்து எல்லா கோழியும் மூடி வச்சனே, எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டாரே. நான் என்னத்த பண்ணுவேன்? ஐயோ எலே, இங்க வாங்கடா. இந்த கோழிகள் எல்லாம் புடிங்கடா. டேய், ஐயோ ஐயோ ஓடுது. யா எலே.
மனசுல அம்புட்டு என்ன கவலை அப்படி பாடுனீங்க? பாடுனா பாரம் குறையும்னு சொல்லுவாங்க, அதனால பாடுனேன். பொந்தியில கவலை இருந்தா மந்தையிலயா பாடுவாங்க? கவலை எல்லாம் காத்தாடி மாதிரி பறக்க விட்டுருந்தோம். அடே, பெரிய அஞ்ஞானம் எல்லாம் பேசுறியே. இப்பாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒண்ணு வழக்கில்ல, பேராவூரணி கோயில 10,000 பேருக்கு சோறு போட்டு காது குத்தி பேர் வச்ச குயிலுன்னு. இப்ப உங்க பாரம் குறைஞ்சதா? பேச்சு விவரமா தான் இருக்கு. விவரமா பேசலன்னா அள்ளையில குத்தி விளையாடும் இந்த காலத்து இளவட்டங்க. அந்த மரியாதை எனக்கு கொடுக்கறியா? அப்படின்னா இளவட்டங்கிற மரியாதை எனக்கு கொடுக்கறியா என்ன? ஆமா, அதுக்கு அள்ளையில குத்தம், நீங்க பேச்சுல எல்லாம் குத்துறீங்க. எங்க ஊர்ல கூட்டாளி யாராவது உலக்குன்னு சொல்லிருந்தா எக்கு தப்பா அடி விழுந்திருக்கும். உங்களை பத்தி கூட ஊர்ல சொன்னாங்க, நல்லவரு வல்லவரு, எகன முகனையில மட்டும் 8 சில்லாவும் தோத்துரும்னு. எக்கு தப்பு எகன முகனே. சோடி பொருத்தமா தான் இருக்கு. ஆத்தாடியோ, வந்துட்டீங்கல்ல. எது விட்டா கட்டுறதுக்கு தாலியோட வந்துருவீங்க போல இருக்கு. அம்மாடியோ, வந்தா என்ன? ஆமா, உங்க தரத்துக்கும் தண்டிக்கும் இந்த பேச்செல்லாம் தேவைதான். தரம் தண்டிய பத்தி பேசாத. கைய மடக்கி அப்படி நிறுத்தினேன்னா உன்ன மாதிரி 9 குமரி பிள்ளைங்க ஊஞ்சல் கட்டியான்னு நம்புடுதே. பாய்ங்க பாய்ங்க, ஏன் இப்படி சிரிக்கவ? ஆசையில கிழவனுக்கு அத்துவான கையிலன்னு எங்க கிழவி சொல்லும், அது நினைப்புக்கு வந்துச்சு. யார கிழவங்கிற? குடிசை எல்லாம் காலி பிடி விடுவ சாக்கிறத. சரியா, நீ குமரன் தான் ஒத்துக்கிற. என்னை இம்புட்டு மிரட்டு மிரட்டி கத்தி பேசினல, நீ சரியாத்த ஆம்பளையா இருந்தா இந்த கல்லு தூக்கியா பாப்போம். தூக்கிவிட்டா நீ குமரன்னு ஒத்துக்கிற. நீ குமரேன்னு ஒத்துக்கிட்டா போதுமா? பின்ன என்ன கட்டிக்கிறியா தூக்குற? என்ன என்ன கட்டிக்கிறியா தூக்குற? சரியா, தூக்கியா கட்டிக்கிறேன். தூக்கி விடுவேன். தூக்கி விட்டேன், கழுத்துல தாலி கட்டி விடுவேன். அப்புறம் கிட்டியில மாட்டின மாதிரி மாட்டிக்குவேன். பொட்ட கழுத, உனக்கு பொழப்பு இருக்கு, பொழைச்சுப்பா. போப்பா. அஸ்கு புஸ்கு அவத்த தனத்துக்கு 1000 பேச்சு வேற. பேச வந்துட்டாங்க. காக்கா சம்பாதிக்க வக்கில்ல, கட்ட பொண்டாட்டி வச்சு வாழ தெரியல. என்ன தாய் சிரிக்கிற? கிழவிங்க பேச்சு உனக்கு கேலியா இருக்குதா? இல்ல, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன், நம்ம ஊர் நாட்டாம கிழவன்னு. அதோ போது பாரு, என்ன ரோஷம் வந்துருச்சு. குமரன்னா அந்த கல்ல தூக்கி காட்டுன்னு, அன்னையில இருந்து அந்த கல்ல தூக்கி காட்டுறதே பொழப்ப வச்சிட்டு இருக்காரு. நாயே நாயே, உனக்கு இதே வேலையா போச்சு. ஊரு விட்டு ஊர் பழைக்க வந்திருக்கிறோம், வாழை கொடுத்து வம்ப வளைக்க வைக்கிறாங்க. வேடிக்கையான அழுத. அம்மா தாயி, உட்கார். அட உட்காரு தாயி. அத போறாரு அவரு, கிழவனுக்கு கிழவன், குமரனுக்கு குமரன். தாயி, அது வயலம் பாக்கியமாதான். வயசை பார்த்து சிரிச்சு விடாத. கொஞ்சம் வயசு பயலெல்லாம் குணு வந்து நடக்கிற இந்த காலத்துல
அந்த மனுஷன் நிமிந்து நின்னா ஒண்ணு வம்ச நதி வட்டாரமே விளைஞ்சு நின்ன மாதிரி. அப்படி ஒரு உழைப்பு, உண்மை, கௌரவம். ஊருக்காரங்க இல்ல விட்டு கொடுக்க மாட்டீங்க. தாயே, வயசுல சின்னதா போட்ட இல்ல உன் கால்ல விழுந்து சொல்லிவிடுவேன் என் மனசுல கடக்கிற விஷயத்த. என்னது? நான் ஒரு உண்மையை சொல்லணும், நான் ஒரு உண்மையை சொல்லணும். அந்த மவராசனுக்கு ஒரு சாதகம் இருக்குது, சரித்திரம் இருக்குது. ஏயா அதோ அங்க கண்ணு கெட்டாத தூரத்துல ஒரு ஒத்த பனைமரம் தெரியுதே, அதுக்கு அங்கிட்டு என்னையா இருக்கு? அடிவானத்தை சொல்றியா? அங்கிட்டும் இதே மாதிரி பூமி தான் இருக்கும், நம்மள மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க. பொய் சொல்ற, அங்க 7 கடல் 7 மலை இருக்கான், அதுக்குள்ள சொர்க்கம் இருக்கான். அங்க நம்ம மாதிரி ஏழைகளே இல்லையா, எல்லாரும் பணக்காரங்களாமே. அது என்னையா அடிவானம் அம்புட்டுச்சு வேல் இருக்கு? எங்க நெய்க்காரப்பட்டி கிழவி வாய் நிறைய வெத்தலைய போட்டு அந்த எச்சிய காரி துப்பிட்டான்னு எங்க ஆத்தா சொல்லும். ஒரு நாளைக்கு நாம 2 பேரும் ஓடி போய் அந்த அடிவானத்தை தொட்டுட்டு வரணும். பாப்பா, ஆடு என்ன விலை? கொஞ்சம் நீட்டிக்க, இன்னும் கொஞ்சம் நீட்டிக்க, இன்னும் கொஞ்சம் நீட்டிக்க, கொஞ்சம் வெள்ள விட்டு பிடி. வெள்ள தகையில வெள்ள விட்டுறாத. ஏடுபட்டு பையன். என்ன ஆட்டை பிடிச்சிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கவ? ஆடு அம்மனமா இருக்கு, வேட்டி வாங்க வந்தியா? பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல, பேச்சு பாரு பாரு உண்ட மாதிரி வளவலன்னு. நானே ஆடு விக்கலங்கிற வேலையில வெந்து போய் நிக்கிறேன், நீ வேற. ஆட்டை விக்கிற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? இதை வித்தா இன்னொரு பரிசல் வாங்கி போடலான்னு பாக்குறேன். வரவெல்லாம் விலை பேசுற சொல்லி விரல புடிச்சிட்டு போயிடுற. நீ என்ன வேலை சொன்ன என்கிட்ட சொல்லு பாக்கலாம். அறிவு கட்ட முண்டா. ஆடு வேலை சொல்ற அழகா இது? இந்த விலைக்கு வித்தினா உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? கொஞ்சம் பொறுத்துக்க, நீ நினைக்கிறத விட அதிக விலைக்கு நான் வித்து கொடுக்குறேன். என்ன வசிக்கிட்டே போறவன் இருக்கு பாரு. வாடகை வவுத்து வலி வவுத்து வலின்னு சொல்லுவிய, இப்ப எப்படி இருக்கு? வயிற்று வலி எங்க போச்சு? வயிற்று வலி வைத்திய வயலுக்கு ஆசை கொடுத்த வீடு வாசல் அடவு போச்சு. இன்னும் இருக்கிற நிலப்படத்தை வித்து தான் கொடுக்க. பைத்தியக்கார பையன நிலத்தையே வைக்கிற. நான் சொல்றபடி கேளுன்னு பேசாம இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போய் வெட்டி சாப்பிடு, எல்லாம் சரியா போயிடும். சொல்றேன். புத்தூர் சித்தநாத வைத்தியம் இருக்கானே, அவன் வீட்டுல மூலிகையா தின்னு வளர்ந்து ஆடுது. கொண்டுட்டு போய் உடனே வெட்டி சாப்பிட்டு விடாத. உப்பு கண்டம் போட்டு வாரத்துல 2 நாள் சாப்பிடு, சரியா போயிடும். உனக்கு இருக்கிற காய்ச்சல், தலைவலி, முட்டி வலி, மூலம் எல்லாம் போயிடும். எம்புட்டு வேலை சொல்றீங்க? கேட்டு சொல்லுங்க. வேலை என்ன, ஆட்டு வேலை தான் சொல்ல போறாங்க. இருந்தாலும் மூலிகை சாப்பிட்டுருக்குல்ல, அது கொஞ்சம் வேலை அதிகம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இரு, அம்மா பைய கொஞ்சம் பார்த்து வேலை சொல். அப்படிதானா? அப்படிதான். அத்தாடி 80 ரூபாயா? மாட்டு வேலை சொல்றீங்க? சும்மாவா? மூலிகைதா. மாமா ஆட்டு சனத்துக்கு போயிருக்கு, அதான் உன்னை பார்க்க வந்தேன். இந்தா புள்ள, இது எதுக்கியா? சாப்பிடு, நான் வரேன். இரு. இந்தாப்புல 80 ரூபா இருக்கு, போதுமா? ஆத்தாடியோ, எப்படி பேசி என்னமா வித்து கொடுத்தீங்க? கேசக்கு பசக்கான ஆளுதான் நீங்க. இம்புட்டு பணத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? பொழுதோட வீட்டுக்கு போய் சேரு.
ஆ, என்னங்க ம், என்னது தரகு பிடிச்சு கொடுத்தீங்கல்ல தராதரம் தெரியாது கண்ணு. ஏய், இதே இடம் கொடுத்தான் வாடி. ஏய், அரைப்படி தேவப்பட்டி கண்ட பரிசல மல்லாக்க போட்டுட்டு அங்க என்ன பண்றவ கொப்பை இல்லையா? அப்ப ஏழமலுக்கு போயிருக்கு. அதனாலதான் அவுத்து விட்ட கண்டுக்குட்டி மாதிரி துள்ளிக்கிட்டு தர்றேன். ஆமா, உங்க அப்பா உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கான அவருக்கு பயங்கயா இல்லையா? கள்ளிச்செடிக்கு காவல் எதுக்கு? ஏன்னா ஆடு மாட திங்க போகுது. ஏய், என்ன அங்க முழங்கைய விட்டுட்டு தொலாவி தர்றவ? ஏன் நீங்களும் ஒரு கையை விட்டு தொலாவுங்களேன். நான் கைய விட்டன கெண்ட கெழுத்தி ஐயரை அம்புட்டி அள்ளி விடுவேன் இல்லையா? ஆமா, உன் வாய் சாமத்தியத்தை தான் சந்தையில பார்த்தல. எங்க ஆத்துக்குள்ள இருங்க, உன் கை சாமத்தியத்தை பாத்துருவோம். ஆத்து மீன் குத்தாய்க்கிட்டு இருக்கு பிள்ளை. குத்தகாரன் பார்த்தான்னா உன்னை பஞ்சாயத்துக்கு தள்ளிட்டு போயிடுவான். அப்புறம் நான் தான் உனக்காக வரணும். அஸ்கு விஸ்கு அவத்த தனத்துக்கு 1000 பேச்சு வேற. மீன் பிடிக்கிறதுக்கு கைராசி இல்லைன்னு சொல்லு. எனக்கு கைராசி இல்லைன்னா உன் கண்ணை தோண்டி விடுவேன் சாக்குறது. யோ, கண்ணை தொண்டது இருக்கட்டும், வேலை எடுத்துக்குள்ள ஒரு கைப்பிடியா ஆஞ்சிடும். ஏய், அருவு கட்ட கழுத, என்ன ஓம்பு தான் என்கிட்ட கொடுக்கறவா? இதான் ஏன் துண்டால பிடிப்போம். பிடி. பிடிக்கிறதுல ஆளுக்கு பாதி. ராசி பாப்போம். மொத வீச்சு ஏன் வீச்சு. நல்ல ராசி. இருக்கட்டும், இப்போ ராசி பாப்போம். இது அம்மா வீச்சு, இது ராசி. ஆஹா, ஆஹா. சரி, இப்போ ஓ ராசி ஏன் ராசி, உன் பங்கு ஏன் பங்கு, நம்ம 2 பேருடைய ராசி பாப்போமா? போடு. சிம்ம ராசி. ரொம்ப சிரிச்சிட்டேல்ல? சரி, இந்த மீனெல்லாம் நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போ. நான் ஒண்ணு பேச்சு மாறவ கிடையாது. இதுல பாதிப்பாம உங்களுக்கு தான். எனக்கு காஞ்ச மிளகாய் கறிச்சொப்பு இருக்கு, கஞ்சி குடிக்க அது போதும். ஏன் எடுத்துட்டு போனா என்னவா? இந்த மீனெல்லாம் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன்னா அப்புறம் என் வீட்டு சட்டியில மீன் வேகாது, நான் தான் வேகணும். திருப்பி இந்த மீனெல்லாம் ஆத்துக்கே வந்துடும். எடுத்துக்கிட்டு போனா என்ன சொல்லுவேன், என் உள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனேன், தூக்கத்தை வாங்கல. இந்த வேதனை யாருக்கு தான் இல்ல, உன்னை மீறவே ஊருக்குள் ஆள் இல்ல. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி. சகராக சாகாதானே. யாரு? நான் தான். வெளிய மழையா? மழைதேன். நீ எங்க இருக்கவ? அதான பார்த்தேன். என் மீன் குழம்பு வாசனை புடிச்சு வந்துட்டியோன்னு நினைச்சேன். உட்காரியா? ஓஹோ, சாப்பிடுறியா? ஆமா, மணக்க மணக்க மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஏழைப்பட்ட வீடுன்னு எதுவும் பார்க்காம ஒரு வாய் சாப்பிடியா? மீன் குழம்பா? சச்சை, சை. இந்த காலத்து சரிக்கு யார் ஒழுங்கா மீன் குழம்பு வைக்கிறாளுங்க? மீன் குழம்பு வைக்க சொன்னா கருவாட்டு குழம்பு வைக்கிறாளுங்க, கறி குழம்பு வைக்க சொன்னா உப்பு கண்ட குழம்பு வைக்கிறாளுங்க. நான் அதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் விட்டுட்டேன்.
பலாப்பழம் மாதிரில தித்திப்பா இருக்கு. கடல் மீனோட ஆத்து மீன் தான் ருசி. ஆனா இந்த இளவு கொட்டின முள்ளுதான். என்ன பிள்ளை? முள்ளு. பாவி மகளே, நமக்கு பக்கெட்டு போட்டு முழுங்குறேன். பாயத்துறேன் முழுங்கு. முள்ளு உள்ள போயிடும். முழுங்கு. ஏன் சொல்லிக்கிற? மீனோட பிறந்து மீனோட வளர்ந்தவக்கு முள்ளு குத்துமையா? இப்ப கொஞ்சம் கையை வந்து பாரு. எப்படி இருக்கு? எச்சி ஊர்ல அதுக்கு தான் அப்படி நடிச்சேன். மொகரையில குத்துவேன். பதறி போயிட்டேன். நல்லா தான் நடிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதயா. யோ, உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயித்து வலிக்கும். அதுக்கு தான் பயமா இருக்கு. 4 மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா? என்ன பிள்ளை பெரிய தொந்தரவா போச்சு. நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயித்த வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். ₹1 கொண்டா. மீனெல்லாம் அதிகம் வைக்காத. ஒண்ணு கொண்டா மீன். நின்றுகிட்டு எப்படி சோத்த போடுவேன்? உட்காந்துக்கிட்டு போடு. போதும் போதும், அப்படித்தான். அதுக்கு மேல வேணாம். போதும் போதும், அப்படித்தான் அப்படித்தான் அப்படித்தான். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. அடு, நான் எனக்காக சாப்பிடுறேன். உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது, அதுக்காக சாப்பிடுறேன். போடு. போடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா உண்மையிலே சொல்றேன், உன் கை பக்குவத்தை சாப்பிடும் போது எனக்கு எங்க ஆத்தா ஞாபகம் வருது. வருஷம் ஆச்சு. எனக்கு கண்ட தண்ணி வந்துருங்கிறதுக்காக 4 மிளகா கிள்ளி போடுவா. நீ சரிக்கு சமமா போட்டிருக்க, அப்படிதான். உப்பு புளி மிளகாலாம் சரிதான், சரியா தான். பழப்பூத்து அள்ளி போடு. நல்லா எப்படி பாக்குறவா? நான் எனக்காக ஒண்ணு சாப்பிடல, உனக்கு வவுத்து வலி வரக்கூடாது பாரு, அதுக்காகத்தான். அடி ஆத்தி, பார்த்துட்டு